வணக்கம். நீங்கள் விரும்பியபடி விஷயங்கள் ஏன் நடக்கவில்லை? பகவானிடம் பக்தி வைத்து வழிபட்டு அவன் அருள் பெறுவதுதான் பக்தர்களின் நோக்கமாக இருக்க வேண்டும். அதை கொடு இதை கொடு என்று கேட்பதில்லை பகவான். பகவானே, எனக்கு உயர்ந்ததனை எதை கொடுக்க விரும்புகிறாயோ அதையே கொடு என்று கூறினாலே போதும், கிடைக்கும். கீதோபதேசம் முடிந்ததும், கிருஷ்ணா, நீ சொன்னதையெல்லாம் கேட்டேன். இப்போது நான் எதை செய்தால் கீர்த்தியும் மேன்மையும் ஏற்படுமோ அதை செய்கிறேன் என்று முடிவை பகவானிடமே விட்டுவிட்டான் அர்ஜுனன். மகாபாரதத்தில் யுத்தம் நடந்தபோது ஜெயத்ரதன் என்பவனை சூரியாஸ்தமனத்துக்குள் கொன்று விடுகிறேன் அல்லது தீக்குளிப்பேன் என்று சபதம் செய்தான் அர்ஜுனன். அன்று காலையிலிருந்து ஜெயத்ரதன் மறைவாகவே இருந்தான். துரியோதனன், கர்ணன் போன்றவர்கள் அவனுக்கு பாதுகாவலர்களாக இருந்தனர். அர்ஜுனனால் ஜெயத்ரதனை நெருங்கவும் முடியவில்லை. அவன் இருக்கும் இடமும் தெரியவில்லை. மாலை நேரமும் வந்துவிட்டது. என்ன கிருஷ்ணா, சூரியன் அஸ்தமிக்கும் நேரமாகிறதே, ஜெயத்ரதனை எப்படி கொல்வது என்று கேட்டான். சக்கராயுதத்தால் சூரியனை மறைத்தார் பகவான். இருள் சூழ ஆரம்பித்தது. இதை பார்த்த ஜெயத்ரதன் குதூகலித்தான். சூரியன் அஸ்தமித்து விட்டான், இனி அர்ஜுனன் தீக்குளித்து விடுவான் என்ற எண்ணத்தில் தலையை வெளியே நீட்டினான். உடன் அர்ஜுனனை பார்த்து, அதோ ஜெயத்ரதன் தலை தெரிகிறது. ஒரே அம்பால் அவன் தலையை கொய்து தலை கீழே விழாமல் அருகில் சமந்த பஞ்சகத்தில் உள்ள விருதட்சரன் என்பவருடைய மடியில் தள்ளு என்றார் கிருஷ்ணன். இந்த ஜெயத்ரதனுடைய தகப்பனார்தான் விருதட்சரன். அவர் கோரமான தவம் செய்ததன் பலனாக இந்த பிள்ளையை பெற்றார். அந்த பிள்ளை பிறந்ததும் ஒரு அசரீரி, உன் புத்திரன் எல்லாராலும் கொண்டாடப்பட்டு மகாவீரனாக இருப்பான். மிக்க கோபமும் பராக்கிரமும் உள்ள ஒரு வீரனால் இவன் தலை அறுபட்டு மாழ்வான் என்றது. இதை கேட்ட விருதட்சரன் தன் தவ வலிமையால் யுத்த களத்தில் எவன் என் பிள்ளையின் தலையை கீழே தள்ளுகிறானோ அவனது தலை 100 சுக்கல்களாக சிதறி போகட்டும் என்று சாபம் விட்டார். இந்த விபரத்தை அர்ஜுனனுக்கு சொல்லி, உன்னால் அறுபட்டு இந்த தலை கீழே விழுந்தால் உன் தலை 100 சுக்கல்களாக வெடித்துவிடும். அதனால் அருகிலுள்ள அவனது தகப்பனார் விருதட்சரனுடைய மடியில் அந்த தலையை தள்ளு என்றார் கிருஷ்ணன். அர்ஜுனனும் அப்படியே செய்தான். அந்த சமயம் பூமியில் அமர்ந்து விருதட்சரன் சந்தியோபாசனம் செய்து கொண்டிருந்ததால் மடியில் தலை விழுந்ததை கவனிக்கவில்லை. பிறகு அர்க்கியம் கொடுப்பதற்காக எழுந்தபோது அவரது மடியில் கனமாக ஏதோ இருப்பதைக் கண்டு அதை கீழே தள்ளினார். அது பூமியில் விழுந்தது. தன் பிள்ளையின் தலையை எவன் பூமியில் தள்ளுகிறானோ அவன் தலை 100 சுக்கல்களாகும் என்று இவரே சொல்லி இருந்தபடி இவரது தலையே சுக்கல்களாகியது. இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், நம்முடைய எண்ணம் எப்படி எல்லாமோ இருக்கும், ஆனால் பகவானுடைய சித்தம் வேறு விதமாக இருக்கும். மனிதனை மனிதன் ஏமாற்றி விடலாம், தெய்வத்தை ஏமாற்ற முடியாது. நாம் என்னதான் தந்திரமாக சூழ்ச்சி செய்தாலும், சாமர்த்தியமாக நடந்து கொண்டாலும், என்ன நடக்க வேண்டும் என்பதையும் அதை எப்படி நடத்தி வைக்க வேண்டும் என்பதையும் தீர்மானம் செய்வதும் நடத்தி வைப்பதும் பகவான்தான். அதனால் எல்லா பொறுப்புகளையும் அவனிடம் ஒப்புவித்துவிட்டு, பகவானே, எல்லாம் உன் சித்தம், எது நல்லதோ அதை செய் என்று சொல்லி அவனையே சரணடைந்து விட்டால் போதும். காப்பாற்ற வேண்டியது அவன் கடமை, அவன் செய்வான். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஆன்மீக தகவலுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.